ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனுக்கான வீடியோ தான். என்னென்னா சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சரி, இப்போ நெத்திலி தொக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அதை இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணல. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு அப்புறம் தொக்குக்கு இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவு எப்படின்னா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையவே எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இது கடுகு, அப்புறம் சோம்பு இது போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அது பொரிஞ்சதும் பூண்டு வந்து நல்லா ஒரு 4, 5 பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டியிருக்கேன் நான். உரலில் தட்டி அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அதை நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நான் வெங்காயமே ஆட் பண்ண போகிறேன். அதுவும் கருவேப்பிலை நல்லா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு அதுவும் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நான் வச்சுருக்குது குட்டி ஸ்பூனு. அதனால் அதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் மிளகாத்தூள், கலந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், இதுதான் இந்த 4 தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலருக்காக வந்து நான் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாம் 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். தக்காளியை வந்து இந்த மாதிரி தொக்குக்கு வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 பழுத்த தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கிட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதிலேயே நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த நல்லா ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நெத்திலியை வந்து நான் ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அப்படியே போட்டோன்னா அது அப்படியே இது குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் முன்னாடியே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை வேக்காட்டில் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் நம்ம இதில் வந்து அந்த தண்ணியை ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு கெட்டியானதுக்கப்புறம் நான் இந்த நெத்திலியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வறுத்தது தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே அந்த சூட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணியே வைங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த அந்த இது இருக்கும்போது ஹீட்லேயே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ செஞ்சு பாருங்கள். ரசமும் இது தொக்கும் தான் சைட் டிஷ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.